ஒரு வீடியோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்ற அந்த ஒரு ஷேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த கம்பெனில நிறைய நெகட்டிவான அப்டேட்ஸ் வந்து இருக்கு. அத ஒண்ணு வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த கம்பெனில எஃபிஐஸோட அந்த ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. என்ஆர்ஐஸோட ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் வந்து ஏறி இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல நம்ம பார்க்கும்போது மார்ச் 2023 டு மார்ச் 2026 இந்த டைம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்ஆர்ஐஸோட ஹோல்டிங் அந்த பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. 13.7% இருந்து 5.2% என்ஆர்ஐயோட ஹோல்டிங் வந்து குறைஞ்சிருக்கு. எஃபிஐயோட ஹோல்டிங் வந்து 17.6% இருந்து 14.2% குறைஞ்சிருக்கு. பட் ஆனா இது ரீட்டைல் ஓனர்ஷிப் வந்து பார்க்கும்போது 1.6% இருந்து 14.13% வந்து ஏறி இருக்கு. ஸோ இங்க ரீட்டைல் ஓனர்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக்குறாங்க. அதாவது நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அதிகமா உள்ள காசு போட்டிருக்காங்க. என்ஆர்ஐ எஃபிஐஸ் வந்து பாத்தீங்கன்னா காசை எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து அந்த டைம்ல இருந்து அதாவது மார்ச் 2023 வந்து மார்ச் 2026 வரைக்குமே 87% வந்து இறங்கிருக்கு. 610 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரைக்கும் இறங்கிருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனில நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா செட்பேக் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ வர செபி வர கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி கண்டினியூஸா வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. அதுல இங்க ஒரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ அதிகமா காமிச்சிருக்கதா சொல்றாங்க. கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது 15.15 லட்சம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து காமிச்சிருக்கதா சொல்றாங்க ரெவன்யூல. ஸோ ரெவன்யூ அதிகப்படுத்தி காமிச்சிருக்கதா சொல்றாங்க. இதனால இந்த ஷேர் வந்து திரும்ப வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துலயே நம்ம பார்த்த மாதிரி 87% வந்து விழுந்திருக்கு. இன்னும் விழுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. லோயர் சர்க்கிட் வரை ரீச் பண்ணிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓ அண்ட் தென் ப்ரொமோட்டரான ராஜேஷ் மேத்தா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராஜேஷ் மேத்தான்றது இவரோட நேம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் இல்ல அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட்ஸ் இல்ல அப்படின்னா இந்த ஒரு கம்பெனில இருந்து நாங்க எந்த ஒரு காசுமே சிங்கிள் ரூபா கூட நாங்க எடுத்தது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ப்ரொமோட்டர் பெனிஃபிட் பண்ற மாதிரி நாங்க வந்து ஒரு ரூபா கூட எடுத்தது கிடையாது. செபி வச்சிருக்கிறது எல்லாமே மிஸ் பிரசன்டேஷன் தான். ஸோ நாங்க வந்து எங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக தான் வந்து வச்சிருக்கோம். எங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். அப்புறம் அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வேற டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே நாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுல சிம்பிளா இதை தான் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுத்துருக்கோம். செபியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் சைட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் வந்து நெகட்டிவ் வந்துட்டு தான் இருக்கு. இந்த ஒரு கம்பெனில வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டா பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட். இங்க செபி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் மேல அந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். இன்சைடர் ட்ரேடிங் வந்து நடந்தது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கொல்கத்தால வந்து சர்ச் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட ஃபேமிலி அக்கௌண்ட்ஸ்ல வந்து 53 கோடி ரூபாய் வந்து கெயின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்சைடர் ட்ரேடிங் நடந்ததுனால மேபி இருக்கலாம் அப்படின்றது வந்து அலிகேஷன்ஸா வந்து இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அலிகேஷனா இதை வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. அந்த டாக்குமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ இந்த ஒரு கம்பெனில இன்னொரு நெகட்டிவான அப்டேட்டா இருக்கும். இப்போதைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு நெகட்டிவான அப்டேட்டா தான் நம்ம பார்த்தோம். அடுத்ததா தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்து பார்ப்போம். இப்ப 2 பெரிய கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடுல பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்மளோட தமிழ்நாடு சிஎம் ஆன விஜய் அவர்கள் வந்து சைனும் பண்ணியிருக்காரு. இந்த 2 பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்என்டி இவங்க வந்து 18,600 கோடி ரூபாய் தமிழ்நாடுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாவே டேட்டா சென்டரை எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கூப்பிடுறதுக்கு, அப்புறம் வந்து இங்க காட்டுப்பள்ளி ஷிப்யார்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு இதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருது. இதனால டைரக்ட் அப்புறம் இன்டைரக்டா வந்து பார்க்கும்போது 8,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்புறம் இங்க டேட்டா சென்டர் பொறுத்தல 15,000 கோடி ரூபாய்க்கான டேட்டா சென்டர் வந்து காஞ்சிபுரம் வந்து போட போறாங்க. இது இருக்கிறதுலே ஒரு பெரிய அமௌண்டா வந்து இருக்கு. இது வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஏஐ க்ரோத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த எல்என்டில உள்ள அப்டேட்டா இருக்கு. அண்ட் தென் இங்க தமிழ்நாடு உள்ள அப்டேட்டா இருக்கு. அதுக்கடுத்து உண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா கம்பெனியோட அந்த ஒரு அப்டேட் வந்து பார்ப்போம். தமிழ்நாடுல வந்து பிளாக்ஷிப் இவி ஹப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தணும் அப்படின்றது இங்க உண்டாய் மோட்டார்ஸோட நோட்டா வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள வரப்போகுது. 26,000 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க பண்ண போதா சொல்லியிருக்காங்க 2023 டு 2032. ஸோ அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உண்டாய் நிறுவனம். 26,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரப்போகுது 2032க்குள்ள. ஸோ ஃபுல்லாவே ஈவிக்காக தான் வந்து மேக்ஸிமம் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஒரு கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா லோக்கலைசேஷன் வந்து 82% இருந்து 90% வந்து இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. 2000 அடிஷனல் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அடுத்த 5 இருந்து 6 வருஷத்துல உண்டாய் வந்து 2 புது மாடல் வந்து சென்னையில இருந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் தென் இங்க மாஸ் மார்க்கெட்டா இவி டெடிகேட்டடான ஒரு மாஸ் மார்க்கெட்டா வந்து இங்க சென்னையில இருந்து இவி அடாப்டேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உண்டாயில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. குக்கு டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த குக்கு எஃப்எம் இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஒரு கம்பெனி தான். இவங்க வந்து ஐபி வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. 2,500 இருந்து 3,500 கோடி ரூபாய் திரட்டுற போற பிளான் வந்து இருக்காங்க. அதுக்காக ஐபி வந்து வராங்க. 15,000 கோடி ரூபாய் வேலைச்சன் உள்ள ஒரு கம்பெனியா வந்து மாற போறாங்க. இந்த ஒரு ஐபிஓட அந்த ஒரு ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி காஸ்ட் எப்படி அதுக்காக தான் வராங்க. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காகவும் கண்டென்ட் கிரியேஷனுக்காகவும் அப்புறம் வந்து புது மார்க்கெட் உள்ள போகிறதுக்காக இந்த ஒரு ஐபிஎஃப் ஃபண்டிங் வந்து வராங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட ரெவன்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 240 கோடி ரூபாய் ஃபினான்ஷியல் 2025 அங்கிருந்து அப்படியே சூப்பரா ஏறி 1,400 கோடி ரூபாய் ஃபினான்ஷியல் 2026 வந்து ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. குக்கு எஃப்எம் தாண்டி குக்கு டிவின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. இதுல வந்து 200 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. 150 ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாப்போம் இந்த ஒரு ஐபி வந்து அப்படின்னா எப்படி ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அந்த ஒரு ஐபி வந்து அப்ளை பண்றது வந்து இங்க சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபி வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நேற்றுக்கான 9.6 டைம்ஸ் வந்து இங்க சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஓவராலா. ஸோ இன்னும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதிகமாக தான் இருக்க போது என்ஐஎஸ் வந்து பார்க்கும்போது அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 7.9 டைம்ஸ் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து இன்னமும் 63 இருந்து 64 ரூபாய் வந்து இருக்கு.
இங்க லிஸ்டிங் எண் வந்து 30% வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. ஸோ நம்ம மினிமம் 15% வந்து நம்ம மைண்ட் வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா லிஸ்டிங் எண் வந்து இருக்கும். எவ்வளவு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கம்பெனியோட அந்த லிஸ்டிங் டேட் அன்னைக்கு பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட 2023 டார்கெட் வந்து சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான் மெயினா டார்கெட் வந்து சொல்லியிருக்காங்க. 20% வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. 12 லட்சம் வண்டி வந்து பர் இயருக்கு வந்து விற்கணும் அப்படின்றது டார்கெட்டா இருக்கு 2030ல. இதுக்காக 35,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு 35,000 கோடி ரூபாய் 2030க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. புது ப்ராடக்ட்ஸ், அப்புறம் டெக்னாலஜி, அப்புறம் கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்காக. இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தல 7ல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிக்கும் போது பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. பட் ஆனா இப்ப ஈவி அடாப்டேஷன் வந்து நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதனால இந்த ஒரு கம்பெனி ஈவி அடாப்டேஷன் இன்னும் அடுத்த லெவல் போகும்னு சொல்றாங்க. 2030ல மேபி வந்து 60 லட்சம் வண்டி வந்து விக்குது அப்படின்னும் போது ஆனுவலா வந்து 60 லட்சம் வண்டி 2030ல விக்குது அப்படின்னா 5ல ஒரு கார் வந்து எங்களோட டாடா மோட்டார் காரா இருக்கும். அது வந்து ஈவியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் என்ன ஒரு காரா வேணாலும் இருக்கலாம். அது வந்து எங்களோட வண்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்புறாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஐடிசி கம்பெனி வந்து 52 கிலோல வந்து இருக்கு. 275 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23% இந்த 2026ல மட்டும் விழுந்திருக்கு. இங்க 1 இயர்ல வந்து 33% வந்து விழுந்திருக்கு. சிகரெட் பிசினஸோட கான்ட்ரிபியூஷன் ரெவன்யூல வந்து பார்க்கும்போது 41% இருக்கு. ப்ராஃபிட்ல வந்து பார்க்கும்போது இன்னும் அதிகமா வந்து இருக்கு. எக்ஸஸ் டியூட்டி அதிகமா போட்ட ரீசனால இந்த ஒரு கம்பெனி வந்து ஸ்லோ டவுன் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டை பொறுத்தல இந்த ஒரு கம்பெனியோட growth வந்து பார்க்கும்போது டபுள் டிஜிட் growthல வந்து மூவ் ஆயிட்டு தான் வந்திருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் இன்னும் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்னும் சூப்பரா தான் வந்து இருக்க போகுது. பட் ஆனா ஸ்டேபிளான சிகரெட் பிசினஸ் வந்து இருக்கணும். பட் ஆனா அந்த ஒரு ஸ்டேபிளான சிகரெட் பிசினஸ் வந்து இப்போதைக்கு இருக்கிற மாதிரி வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த ஒரு கம்பெனில நிறைய அனலிஸ்ட் சொல்றது வந்து இன்னும் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனியா வந்து இந்த கம்பெனி வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இந்த கேஷ் ஃப்ளோ வந்து சூப்பரா வந்து இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நிறைய வச்சிருக்க ரீசனால இன்னும் நிறைய அனலிஸ்ட் எல்லாம் சொல்றது லாங் டர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்த் கிரியேஷனா வந்து இருக்கும். ஸோ அதனால இப்போ அக்யூமுலேட் பண்றதுக்கான டைமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அப்ரோச்சுமே அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ நம்மளுமே வந்து 1, 2 மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. யாரு கூட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோக்கியா டயர் என்ற ஒரு கம்பெனி கூட வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. இவங்க வந்து ஃபின்லாந்து பேஸ் பண்ண ஒரு டயர் கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த ஒரு ஏஐயோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க ஆட்டோமேஷன் வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கணும். ஏஜென்டிக் ஏஐ வந்து யூஸ் பண்ணணும். காஸ்ட் வந்து கம்மி பண்ணணும். அப்புறம் வந்து இந்த கம்பெனில இஷ்யூஸ் எதனா இருக்கு அப்படின்னும் போது அதாவது ஃபாஸ்டா வந்து ரெசல்யூஷன் வந்து பண்ணி கொடுக்கணும். டிசிஎஸ் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஃபிர்ம்ஸ் எல்லாம் வந்து போறாங்க. ஸோ போயிட்டு அந்த இடத்துல ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி தராங்க. டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் வந்து மாத்தி தராங்க. அப்புறம் ஆட்டோமேஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஒர்க் வந்து ஆட்டோமேஷன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நோக்கியா டயர்ஸ்ன்ற கம்பெனியோட எய்மே என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கிள் குளோபல் டிஜிட்டல் ஆப்ரேட்டிங் மாடலாம் வந்து போகணும். ஸோ டேட்டா வந்து பார்க்கும்போது சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏஐ வச்சு பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் வந்து எடுக்கணும் அப்படின்றது இந்த கம்பெனியோட நோட்டா வந்து இருக்கு. டைட்டன் கம்பெனி வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 2030 வந்து அவங்க ரெவன்யூ டபுள் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டையும் டபுள் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபினான்ஷியலா 2026 சூப்பரா வந்து இருந்துச்சு. 32% ரெவன்யூ வந்து ஏறி இருந்துச்சு. 52% ப்ராஃபிட் வந்து ஏறி இருந்துச்சு. ஜுவல்லரி பிசினஸ் தனிஷ் மியா ஜோயா இது வந்து பார்க்கும்போது 90% ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுச்சு. அப்புறம் இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் அந்த ஜுவல்லரி பிசினஸ் வந்து பார்க்கும்போது டபுள் ஆயிருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் ஷேர் வந்து 11% வந்து பிடிச்சிருக்காங்க. 1400 ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னதான் 24 கேரட் வந்து 15,000 ரூபாய்க்கு மேல பர் கிராம் வந்து போனால் கூட இன்னுமே பிராண்டடான ஜுவல்லரி அப்புறம் வந்து பிரீமியமான டிசைன் அப்புறம் வந்து இங்க இந்த ஒரு ஃபோக்கஸ்ல தான் வந்து இப்போ இன்னும் மக்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷலி வெட்டிங் அப்புறம் எவ்ரிடே செக்மெண்ட்ல வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு எங்களோட பிசினஸ் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ அதனால தான் எங்களோட டார்கெட் இப்படி இருக்கு அப்படின்றதே வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த ஒரு கம்பெனியோட டார்கெட் வந்து இங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பார்க்கும்போது 2.5 மடங்கு வந்து க்ரோ ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து இந்த ஜிசிசி அப்புறம் வந்து இங்க சிங்கப்பூர் அப்புறம் நார்த் அமெரிக்கால வந்து நல்ல ஒரு growth இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. மிடில் ஈஸ்ட்ல வந்து இங்க டமாஸ் ஜுவல்லரி வேற அக்விசிஷன் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ அங்க வந்து நல்ல ஒரு growth காமிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாட்ச், ஐவேர், நியூ பிசினஸ் செக்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனியோட growth வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினா டைட்டன் ஐ பிளஸ்லாம் வந்து பார்க்கும்போது 3,500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ட்ரெண்ட் கம்பெனில ஒரு அப்டேட் வந்து நடந்திருக்கு. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஃபுல்லா கிளாத்திங்ல வந்து இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருந்து பியூட்டி, ஃபுட்வேர் அப்புறம் இன்னர் வேர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல growth இன்ஜினா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பினான்சியலா 2026ல மட்டும் இந்த ஒரு கம்பெனில நான் அப்பேரல் செக்மெண்ட் பிசினஸோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து 4,000 கோடி ரூபாய் வந்து இருக்கு. அது வந்து 17% இயர் ஆன் பேசிஸ் வந்து ஏறிட்டு வந்து இன்னும் அந்த இடத்துல வந்து நாங்க growth வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பியூட்டி செக்மெண்ட் வந்து 5 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பினான்சியலா 2022ல வித்தாங்க. பட் ஆனா பினான்சியலா 2026ல 86 மில்லியன் யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. 100% மேல சிஏஜிஆர் growthல வந்து மூவ் ஆயிட்டு வராங்க. பியூட்டி அண்ட் தென் பர்சனல் கேரோட வந்து செக்மெண்ட்ல வந்து இவங்களோட growth டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னா பினான்சியல் 30ல வந்து 2.4 லட்சம் கோடி ரூபாய் இப்பத்துல இருக்கு. பட் ஆனா வந்து ஃபியூச்சர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 3.8 லட்சம் கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பினான்சியல் 2030ல. ஃபுட்வேர் செக்மெண்ட் வந்து 1.04 லட்சம் கோடியில இருந்து 1.6 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னர்வேர் வந்து 84,000 கோடியில இருந்து 1.3 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சாராவோட ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பென்ஷன்ல. பட் ஆனா லாங் டர்ம் ஃபோக்கஸ் நல்லா இருக்கதா வந்து சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனில 1 crore மேல சேலரி வாங்குறவங்களுடைய அந்த ஒரு நம்பர்ஸ் வந்து பார்க்கும்போது அதிகமா இருக்கு. 130 எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ 1 crore மேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சம்பாதிக்கிறாங்க. பினான்சியலா 2023ல 124 பேர், பினான்சியலா 2024ல 103 பேர், பினான்சியலா 2025ல 112 பேர். பட் ஆனா இப்போ 130 பேர் வந்து இங்க 1 crore மேல வந்து சம்பாதிக்கிறாங்க.
ஃபுல்லாவே ஸ்டாக் இன்சென்டிவ்ஸ் தான் அதிகமா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சேலரி ரிவிஷன்ஸ், அப்புறம் ஃபிக்ஸ்டான அந்த ஒரு பே, இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்த ரீசனால இந்த அளவுக்கு எம்ப்ளாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்குறதா வந்து சொல்றாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது இந்தியாவில் வந்து அதிகமா இருக்கு. எஃபிஐஸோட அமௌண்ட் வந்து வெளியே போகுது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல வச்சிருக்க அமௌண்ட் எல்லாமே வெளியே போனா கூட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. $58.8 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பினான்சியலா 2026 18% இயர் பேசிஸ் வந்து அப்ப இருக்கு. சோ இதை தாண்டி ஓவராலா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள வந்தது. திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோட அந்த ஒரு ஏர்னிங்ஸ் நம்ம பார்த்தாலும் கூட 17% வந்து க்ரோ ஆயிருக்கு. $94.5 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ க்ரோ ஆயிருக்கு. லாங் டர்ம் கமிட்மெண்டா இந்தியா மேல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பிலீவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நிறைய கண்ட்ரீஸ்மே பிலீவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. நீங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்புறம் ஹார்ட்வேர்ல வந்து அந்த ஒரு செக்டர்ல தான் நல்ல ஒரு இன்ஃப்ளோஸ் வந்து இருக்கு. ஏன்னா ஹார்ட்வேர்ல இருந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருது. அங்க வந்து 78.4% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இருக்கு. யுஎஸ்எஃப்டிஐ வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் பண்ணிருக்காங்க. $11.1 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சிங்கப்பூர் தான் இன்னும் டாப் பெரிய இன்வெஸ்டரா வந்து இருக்காங்க. $19.8 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. யூகே வந்து $8.8 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ எஃபிஎஸ் என்னதான் மார்க்கெட்ல $15.5 பில்லியன் வித்துட்டு வெளியே போனா கூட எஃப்டிஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க டைரக்டா வந்து பார்க்கும்போது அதிகமாயிட்டு தான் வருது. ஐசிஐசிஐ பேங்க் வந்து பை ரேட்டிங் வச்சுட்டு மோதிலால் ஓஸ்வால் வந்து பெரிய டீடைல் ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ 1.5% நேற்றுக்கு நாள் வந்து இறங்கிருக்கு. பட் ஆனாலுமே இந்த ஒரு கம்பெனி வந்து பார்க்கும்போது இன்னும் அதிகமாக தான் போகுது. 41% வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. 1750 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி வந்து மோதிலால் ஓஸ்வால் வந்து சொல்றாங்க ஐசிஐசிஐ பேங்க் மேல. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து லோன் growth வந்து 16% சிஏஜிஆர் growth வந்து க்ரோ ஆகும் அப்படின்றது இவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதாவது இந்த மோதிலால் ஓஸ்வாலோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. பிசினஸ் லோன், பர்சனல் லோன், அப்புறம் வந்து இங்க கார்பரேட் கிரெடிட் டிமாண்ட் வந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்கோட எக்ஸ்பெக்டட் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி எஃபிஷியன்சியை வந்து பார்க்கும்போது ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்தா வந்து ROA, ROE இது வந்து 2.3% வந்து growth ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 38% 39%. அப்புறம் இங்க லிக்விடிட்டியை பொறுத்தல LCR ரேட் வந்து 126%. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து 85.5%. ஸோ சிம்பிளா என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸா நம்ம பார்க்குற எல்லா டேர்ம்ஸுமே சூப்பரா வந்து இருக்கு. மோதிலால் ஓஸ்வால் வந்து அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இன்னும் அதிகமாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் வந்து பண்றாங்க. அசட் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது அதுவும் சூப்பரா இருக்கதான் சொல்றாங்க. இதனால பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு காஸ்ட்லேயே வந்து இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்தது அப்படியே இந்த வேர்ல்டு நியூஸ்ல ஒன்று வந்து பார்த்துருவோம். அது எப்படி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல இம்பாக்டா இருக்க போகுது அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்டா இங்க வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்க போற அந்த ஒரு ட்ரேட் டீல். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரேட் டீல் வந்து இந்தியா கூட சுமூகமா முடியும் அப்படின்றத வந்து அவரும் வந்து சொல்றாரு. நரேந்திர மோடி அவர்கள் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து இங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. இங்க இந்தியாவோட லாட் ஆஃப் மணி வந்து யூஎஸ் வந்து மேக் பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து ஒத்துக்கிறாரு. இன்னமும் உங்க கூட வந்து எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கு, டீல் வந்து நம்ம முடிச்சிருவோம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. யூஎஸ் வந்து புது டேரிஃப் வந்து ப்ரொபோஸ் வந்து பண்ணிருக்காங்க. 10ல இருந்து 12.5% வந்து டேரிஃப் வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸ் மேல வந்து போட போறாங்க. அதுல இன்க்ளூடிங் இந்தியா மேலேயே வந்து போட போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 301 செக்ஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் அந்த ஒரு பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கான டிஸ்கஷன்ஸ் வந்து இன்னும் போயிட்டு தான் வந்து இருக்கு. ஸோ சுமூகமா முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு மியூச்சுவலா பெனிஃபிட் பண்ற மாதிரி தான் வந்து ட்ரேட் டீல் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு யூஎஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் பெனிஃபிட்டா இருக்க மாதிரி வந்து இருக்கு. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் நெகட்டிவா இருக்கு. 72 பாயிண்ட் நெகட்டிவா இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு நல்ல கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்டார்ட் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓவரால் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து வீக்கா வந்து இருக்கு. இங்க சவுத் கொரியா மார்க்கெட், அப்புறம் இங்க ஜப்பான் மார்க்கெட் எல்லாமே வீக்கா இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து $95 per barrel வந்து இருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் எதை வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க வெஸ்ட் ஏஷியா இருக்கிற டென்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணணும். ஸோ நம்ம வேர்ல்டு வந்து நியூஸ் பார்க்கும்போது நெகட்டிவா தான் இருக்கு. வெஸ்ட் ஏஷியா டென்ஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஆர்பிஐட அந்த பாலிசி வந்து பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பொறுத்து இங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலக்கில வந்து ஏறப்போகுது இன்னைக்கான நாள்ல. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டேஞ்சர் ஜோன்ல தான் வந்து இருக்கு. நம்ம வந்து 1-2 இந்த மாதிரி கன்சிடர் பண்றதுக்கான டைமா தான் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு எப்படி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.